வேதத்தை அறிவதை விட வேதத்தின் ஆண்டவரை அறிவது ஆசீர்வாதம். நம்புறீங்களா? வேதத்தை அறிவதை விட நீ யாரை பார்த்தாலும் ஸ்காலர் தான், யாரை பார்த்தாலும் பிடி டிடி, அது வாயிலே பேர் தெரியல, பிடி டிடி என்னென்ன போட்டிருக்காங்க, எம்டிஹெச் டிடி, அது படிங்க, அது தப்புன்னு சொல்லல. வேதத்தை அறிவதை விட வேதத்தின் ஆண்டவர் அறிவு ஆசீர்வாதம். மார்த்தாளுக்கு வேதம் தெரியும், மரியாளுக்கு வேதத்தின் ஆண்டவர் தெரியும். மார்த்தாளுக்கு வேதம் தெரியும். அவள் சொன்னாள், அதாவது நீர் வரும்போது உயிர்த்தெழு நாளிலே அவனும் உயிர்த்தெழுவான் அப்படின்றார். அப்ப என்ன தெரியுது? நீர் உயிர்த்தெழு நாளிலே என் சகோதரனும், அப்ப தெரியும், அவள் உயிர்த்தெழ பற்றி தெரியுது அவளுக்கு. ஆனால் அந்த உயிர்த்தெழு சொந்தக்காரர் தெரியலையே. ஆனா இவருக்கு உயிர்த்தெழ பற்றி தெரியாது, வேதம் தெரியாத மரியாளுக்கு வேதத்தின் ஆண்டவர் தெரியும். அவன் சொல்ல மாட்டீங்களா? நான் இப்படி சொன்னா அவங்களுக்கு கோச்சு கூடாது. ஒரு சொன்னார் என்கிட்ட, நான் பைபிள் ஸ்கூலுக்கு லேகியோனா போனையா லூசிபரா வந்தேன் அப்படின்னு. லூசிபரா போன லேகியோனா வந்தேன், லூசிபரா போனேன் லேகியோனா வந்தேன். புரியவே இல்லைல்ல? லூசிபரா போனையா எப்படி வந்தேன் இப்போ? அப்ப எல்லா தப்பு எங்க கத்துக்கினேன்? லூசிபரா போனையா சிங்கிளா போன? இப்போ பைபிள் ஸ்கூல் ஆளை உருவாக்கல, கத்துதான் உருவாக்குற. புரியுதா உங்களுக்கு? ஸ்பெண்ட் மோர் டைம் வித் காட். தேவனோட நேரம் செலவு பண்ணுங்க, அதிகமா ரீட் மோர். நான் எங்க வீட்டுக்கு வந்தா பார்த்துருவேன், 7000 புக் வச்சிருக்கிறேன். ஒரு புஸ்தகம் ஏறக்குறைய 13,000 ரூபாய். ஒரு புக்கு 7000 புஸ்தகம் வச்சிருக்கிறேன். ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் படிக்கிறேன், விளம்பரங்களுக்கு அல்ல. 100 பக்கம் படிச்சா 10 பக்கம் மனசுல பதியும். 10 பக்கம் மனசுல பதிஞ்சா ஒரு பக்கம் விஷயம் சொல்லலாம், ஒரு பக்கம் விஷயம் சொன்னா ஒரு வார்த்தை உள்ள போகும். அப்ப ஒரு வார்த்தை உள்ள போனா நான் 100 பக்கம் படிக்கணும். புரியுதா உங்களுக்கு? ஒன்னு சொல்லிட்டோமா, நீ எல்லா பாஸ்டருமே கண்ணீர் விட்டார் கண்ணீர் விட்டார், அதை கேட்டு அவன் கண்ணீர் விட்டான். இவர் படிக்கிற புஸ்தகத்தை அவன் படிக்கிறான், அடுத்து அவன் சொல்றான் இதான் எங்க பாஸ்டர் பேச போறாருன்னு. புரியவே மாட்டேன். ரீட் மோர், ஸ்டடி மோர். நல்ல வேதம் படிங்கயா, நல்லா படிங்க. திரும்ப சொல்லுகிறேன், நான் சொல்ல வந்த சத்தியம் என்னவென்றால் அதுதான் உங்களை வாழ வைக்கும். ரொம்ப கஷ்டம்தான். நிறைய பேர் பாக்குறோம் பத்தியெல்லாம், ஒண்ணும் இல்லை. இன்னைக்கு சத்தியம் தெரியாதவன் சிறப்பா இருக்கிறான், சத்தியம் தெரிஞ்சவன் இன்னைக்கு ஒண்ணும் இல்லாம இருக்கிறான். புரியல இல்ல? சத்தியம் தெரியாதவன் இங்க அங்க குதிக்கிறான், அங்க நீங்க குதிக்கிறான், குரல் மட்டும் தான் குதிக்குது. அதல்ல முக்கியம். சத்தியம் தெரியா சிறப்பா இருக்கிறான், ஆனா ரொம்ப நாள் சிறப்பா இருக்க முடியாது. சத்தியம் தெரிந்த நீங்கள் இன்றைக்கு சிறப்பா இருப்பீங்க, என்னைக்குமே சிறப்பா இருப்பீங்க. அப்படி சொல்ல மாட்டீங்களா? அதனால யாரை பார்த்து பொறாமப்படாதீங்க. சத்தியத்தை நல்லா பேசுங்க. சத்தியத்துக்கு மதிப்பு கிடையாது, நிதானமாய் பேசும், நிச்சயமாய் பேசும். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? சில பாஸ்டர் பிரசங்க ரொம்ப கிழக்கதை, கேள்வி கதை, வந்த கதை, சொந்த கதை கேட்க வரல, சத்தியம் கேட்க வரான். திரும்ப சொல்லுகிறேன், நீங்க எப்படியோ அப்படிதான் உங்க விசுவாசி. ஒன்னு சொல்லட்டுமா? நீ கடன்காரனா இருந்தீங்களா? அவன். நீங்க தகர டப்பாவா இருந்தீங்கன்னா, ஒன்னு சொல்றேன், காது கொடுத்து கேளுங்க. உங்க பலவீனம் அவங்ககிட்ட இருக்கும், உங்க பலமும் அவங்ககிட்ட இருக்கும். அது உணர்ந்தவங்க மட்டும் அவருக்கு ஆமீன் சொல்ல வேண்டாம். நல்லா வாட்ச் பண்ணி பாருங்க. உங்ககிட்ட என்ன பலவீனம் எல்லாம் இருக்குதோ அதே பலவீனம் உங்ககிட்ட என்ன பலன் இருக்கிறதோ இப்படி சொல்லலாம். உங்களை வச்சு விசுவாசி எடை போடலாம், விசுவாசை வச்சு உங்களை எடை போடலாம். புரியல இல்ல? இப்போ ஏசியில இருந்து வந்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அவரை மாதிரியே ஜோம் பண்ணுவாங்க. ஃபாதரோட இருக்கிறவங்க எல்லாம் ஆமா அந்த கை காட்டுறது கூட டேடி டேடி டேடி. ஒரு காலம் எஸ்ஐகேல் கூட இருந்தவங்க எஸ்ஐகேல் மாதிரி பண்ணாங்க, இப்ப விட்டாங்க. யாரோட இருக்க நல்ல கவனிங்க. எதிரொலியா இருங்கள், நகலா இருக்காதீர்கள். தமிழ் புரியவில்லை. எதிரொலியா இருங்கள், you can be echo but don't be a duplicate. நகலா இருக்க வேண்டாம், அவர் எதிரொலியுங்கள். ஆனா யாரும் என்ன பண்ண வேண்டாம், நகலுக்கு எனக்கு என்ன இல்லை, என்னடி பாக்குறீங்க? டூப்ளிகேட்டுக்கு எதிரொலியுங்கள். இப்போ இவர் ஒருத்தர் இருந்திருப்பார், அந்த தாக்கம் இதுல கொஞ்சமா இருந்திருக்கும். அந்த தாக்கம் யார் இடத்துல வளர்ந்தாரோ அந்த தாக்கம் தவறே அல்ல. ஆனால் அந்த நகலா இருந்தனா அப்ப எனக்கு என்ன மதிப்பு? இன்னும் சொல்லட்டுமா? நீங்களா இருங்க, கத்தர இருப்பார். யாரையும் காப்பி பண்ண விரும்பாதீங்க. யாரையும் எந்த நிலையிலும் திரும்ப முடியுமா? எந்த மனித வாழ்க்கையில பார்த்தாலும் சில வீழ்ச்சி இருக்கும். எந்த மனுஷன் வாழ்க்கையில பார்த்தாலும் கர்த்தரை மட்டும் பாருங்க, தேவன் திரும்ப தருவார்.
ஆமென் சொல்ல மாட்டீங்களா? உங்களுக்கு நிறைய பிரசங்கம் தெரியும். உங்களுக்கு ஒரே ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் 1 மணிக்கு முடி சொல்லியிருக்கிறார். வெளிப்படுத்தல் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம்